வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நான் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பதென்பது உங்களுடைய உரிமை. அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, என்னுடைய கமெண்ட்டை படித்து அதற்கு ஒரு வீடியோ போட்டதுக்கு அண்ணா ரொம்ப நன்றி. உங்களைப் போல் ஒரு மருத்துவர் எங்களைப் போல் இளைஞர்களுக்கு கிடைத்தது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அது பொங்கலா இல்லை புளி சாதமானு தெரியல, வரப்பிரசாதம். உண்மையிலேயே பாலியல் மருத்துவர் என்றால் அது நீங்கள் மட்டும்தான் அண்ணா. என் கடமையை நான் ஒழுங்காக செய்கிறேன், அவ்வளோதான். அதாவது மாற்றுமுறை மருத்துவத்தில் பாலியல் மருத்துவத்துக்கு மாற்றுமுறை மருத்துவம் சார்பாக எந்த மாதிரி ஒரு செயல்படலாம், சேவை செய்யலாம்னு சொல்லி பகுத்து உணர்ந்து படித்தறிந்து உங்களுக்கான ஒரு வகுப்பாக நான் யூடியூப்பில் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் நான் மட்டும்தான் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் மாற்றுமுறை மருத்துவத்தில் பாலியல் மருத்துவத்துக்கான சேவையை வெற்றிகரமாக செய்து வருகிறார்கள். அவர்களில் நானும் ஒருவன், அவ்வளவுதான். அண்ணா, உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் எப்போதும் இறைவன் அருள் செய்யட்டும். அண்ணா, நீங்கள் சொல்லக்கூடிய உணவை ஃபாலோ பண்ணுறதுனால தான் என்னுடைய உடல் வெளிநாட்டில் இருந்தாலும் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. உண்மைக்கே வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்களுடைய மனோநிலை ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஃபஸ்ட்டு குடும்பத்தை பிரிஞ்சு தனிமையில் இருக்கிறது, தனிமையில் வாடுறது. ஏதோ ஒரு சம்பளம் வருது, எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு ஒரு 10,000 20,000 அனுப்புறதில் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ அந்த தனிமையில் அவங்களுக்கு பல்வேறு விதமான மனச்சிக்கல்கள் உண்டாகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை உண்டாகும். சரியாக தூங்கலை அப்படின்னா ஜீரண கோளாறு உண்டாகும். கேஸு, அசிடிட்டி, வயிறு உப்புசம், நெஞ்சை கரிக்கிறது, குடல் புண்ணாகி போகிறது, இப்படியெல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டில் அவஸ்தைப்படுறாங்க. குடல் புண் தாங்க முடியாமல் வேலையை விட்டுட்டு உதறிட்டு இங்கே வீட்டுக்கு சென்னைக்கு வரக்கூடியவங்க, வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அங்கே வேலை செய்தாலும் கை நிறைய சம்பளம் கிடைச்சாலும் மனசு சரியில்லை, மனசாந்தி ஆகலை, என் குழந்தையை பார்க்காம இருக்க முடியலை, என் மனைவியை பார்க்காம இருக்க முடியலை, என் சொந்த பந்தத்தை பார்த்து பேசாமல் இருக்க முடியலை, சம்பளம் மட்டும் வாங்கி என்ன பண்ண அப்படின்ற ஒரு மனோநிலை, விரக்தி நிலையோடு வாழக்கூடிய இளைஞர்கள் அதிகம் அதிகம் அதிகம். அவங்க என்கிட்ட சொல்லி அழுகிறப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ பசங்க வெளிநாடுகளில் ரொம்ப உடலை வருத்தி உடலை கெடுத்து அவங்க அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் சொல்லுவேன், நீங்கள் இந்தியா வர்றப்போ அமிர்த கஞ்சி ஃபார்முலாவை அரைச்சிட்டு போங்கப்பா தம்பிங்களா, அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய உணவுகளில் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்றதெல்லாம் நான் ஒரு வகைப்பாடு செய்து லிஸ்ட்டாக கொடுக்கறது உண்டு. அப்பப்போ யூடியூப்பில் பேசுகிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி பேசுகிறத நான் சொல்லக்கூடிய டிப்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர். இங்கே இருக்கிறவங்கள விட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நமது இந்தியர்கள், நமது தமிழர்கள் நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஃபாலோப்பானது அவங்களுக்கு உடலை மீட்டு கொடுக்குது, உடலில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குது. ஸோ அப்போ உணவே மருந்து, உணவே விஷம், உணவே மருந்து, உணவே விஷம். உணவு சாப்பிட்டு தான் நாம் உயிர் வாழ்கிறோம். கடைசியில் தேவையில்லாத உணவை சாப்பிட்டு தான் உயிரையும் விடுறோம். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போது எப்போவுமே நல்ல இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு பழகுங்க. வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒருவேளை பல உணவு, ஒருவேளை வாடிக்கையான உணவு, ஒருவேளை அமிர்த களி அல்லது அமிர்த கஞ்சி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க. உங்களுக்கு நோயே வராது, மனம் சார்ந்த பிரச்சனையும் வராது. நோய் வராமல் மனம் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வருடக்கணக்கில் வெளிநாடுகளில் நீங்கள் வேலை செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு மனோதைரியம், மனதிடம் இருக்கும். ஸோ அதனால் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க உணவை மாற்றுங்க. நாங்கள் சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில், யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள முடியும். ஸோ அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் என்னுடைய உடல் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது.
நான் ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடியதை ஃபாலோ செய்யாமல் இருந்திருந்தால் என்னுடைய உடல் இன்னும் மோசமடைந்திருக்கும். கடவுளுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு நன்றி அண்ணா அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நான் என்னுடைய கடமையை செய்கிறேன். ஸோ என்னுடைய கடமை அதை விட நான் ரொம்ப அதிகமாக செய்யலை. ஸோ நானும் என்னுடைய சுயம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நான் கற்றது, கேட்டது, கேட்டு தெளிந்தது, கேட்டு தெரிந்தது, இதெல்லாம் வச்சு தான் இளைஞர்களுக்கு ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு வழியை கண்டுபிடிச்சி அந்த வழியில் நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி கடவுளே, குருஜி, தெய்வம் எல்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு தரகன், அவ்வளோதான். மருத்துவன்னு கூட என்னை சொல்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ சித்தர்கள் சொன்னதை, சித்தர்கள் சொல்லி வைத்ததை அப்படியே காப்பி அடித்து கொடுக்கக்கூடிய ஒரு காப்பியாளன். நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 8608400035. For online consultation, India and overseas, 8124076667, 8124176667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.